ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பச்சரிசியும் தேங்காய் வச்சு தேங்காய் கொழுக்கட்டை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி எடுத்து கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். கழுவிடலாம். நல்லா கழுவிக்கலாம் 2-3 தண்ணி. அரிசி நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருவோம். பச்சரிசியை நல்லா ஊறட்டு. அரிசி அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம அதை தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்கள். அந்த பாத்திரத்தில் போட்டதுனால சீக்கிரம் தண்ணி வடிஞ்சிருச்சு. தண்ணி வடிஞ்சிருச்சு பாருங்கள். அதை ஒரு துணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஈரத்தை உலர்த்தி எடுப்போம். நல்லா விரித்து விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஈரம் இருக்குது பார்த்திங்களா, அரிசியில் உள்ள ஈரம், அது இந்த காட்டன் துணி எந்த துணினாலும் போடுங்க. அந்த ஈரத்தை உறிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் விடுவோம். 5 நிமிஷம் இருக்கட்டும். வெயிலில் கூட வைக்கலாம். வெயில் இல்லாட்டி நம்ம ஈரத்துணியில் காட்டன் துணியில் கூட போட்டு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் நம்ம உலர விட்டுருந்து அரிசி எடுத்துட்டோம். எடுத்து மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருவோம். வாசத்துக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து போட்டு அரைக்கிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துடலாம். தேவைப்படும்ல. நான் அரைச்சி எடுத்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. ஊற வச்சதுனால மிக்சியில் சீக்கிரமாக அரைஞ்சிரும். அரைச்சி அந்த அரைச்ச மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அடுத்து இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு பாதி மூடி எடுத்துருக்கிறேன் நான். இதை எடுத்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாதி மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை அந்த மாவு கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை ஒரு பவுல் எடுத்துப்போம். அதில் அந்த மிக்ஸியில் இருக்க மாவு போட்டுருவோம். எந்த பச்சரிசி வேணாலும் போடலாம். நான் வந்து ரேஷன் அரிசி போட்டிருக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்க எந்த அரிசி இருக்குதோ அதை போடலாம். அது கூட அந்த தேங்காய் சேர்த்துருவோம். ஒரு சின்ன பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு சும்மா டேஸ்ட் கொடுக்குறதுக்காக, வேறு ரொம்ப சேர்க்க வேணாம். டேஸ்ட்டுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவோம். லைட்டாக ஊற்றிக்குவோம். ஏன்னா ஈர பச்சரிசிங்கிறனால லைட்டாங்கிறக்குள்ளேயே இப்போ ஈரமாகிடும். நம்ம தேங்காயும் போட்டுக்கும் பார்த்திங்களா, லைட்டாக மட்டும் தொளிச்சிக்குவோம். கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நம்ம தொளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பத்தில் லைட்டாக தொளிச்சிக்கிறேன். கொழுக்கட்டை மாவு பார்த்து கடைஞ்சி வச்சுட்டு பாருங்கள். இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிருவோம். தேங்காய் போடுறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஆவியில் வேக வைக்கணும். ஏன்ட்ட இந்த பாத்திரம் இருக்குதுன்னு அதனால் நான் இதில் வேக வைக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் இட்லி சட்டி இருந்தால் கூட இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுக்கோங்க.
எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். எல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் பாருங்கள். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருவோம். நல்லா தண்ணி கொதிச்சு தான் தூக்கி வைங்க, வச்சா தான் நல்லா சீக்கிரமாக வேகும். மூடி வச்சிடலாம் ஆவி வராமல். கரெக்டாக 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆகிடும் கொழுக்கட்டை. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியேவும் சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை வச்சும் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது தேங்காய் போடுறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லாட்டி நம்ம நடுவில் ஓட்டை போட்டிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேமரா ஆட்டுறோம். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து நாட்டு சக்கரை நடுவில் வச்சுருக்கனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பாக இருக்கிறதுனால நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளை சக்கரை கூட வச்சுக்கலாம். எதுவுமே வைக்காமல் சாப்பிட்லாம். ஏன்னா தேங்காய் கலந்துருக்கனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் கிளாஸ் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.